ஹாய் நண்பா, இது தமிழ் சோஷியல் நெட்வொர்க். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, இல்லை ஃபோட்டோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நண்பா பார்க்க போகிறோம். இது இப்போ பொதுவாக எல்லா இடமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்மார்ட் கார்டில் உறுப்பினர் எப்படி உறுப்பினர் எப்படி சேர்க்கணும், உறுப்பினரை எப்படி நீக்கணும், இல்லை ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணணும், உறுப்பினரை சேஞ்ச் பண்ணுறது, இப்படி எல்லா விதமான இதுகளும் எப்படி அப்படிங்கிறத நண்பன் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நண்பா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வாங்க நண்பா, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதான் நண்பா ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் நண்பா. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. www.tnpk.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க நண்பா. போயிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் கீழே அந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னே இந்த கார்னரில் இருக்கிற ஸ்மார்ட் கார்டு என்ன விண்ணப்பம், புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு இந்த ஆப்ஷனில் போய் நம்ம ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிடலாம் நண்பா. இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு அட்டை விண்ணப்பத்தை பண்ணிக்கலாம். அட்டை தொடர்பான சேவை இதில் போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கணும், உறுப்பினர் தூக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இதில் சேர்ந்துக்கலாம். அட்டை தொடர்பான சேவை நம்ம அதில் வரக்கூடிய அதோட சேவை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் தான் நம்ம பார்க்க முடியும். புகாரை பதிவு செய்யறது பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பயனர் நுழைவு அப்படிங்கிறத நம்ம கார்னரில் கிளிக் பண்ண அப்படின்னாக்கி அதில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து பதிவு செஞ்சால், நம்ம ஆல்ரெடி நம்ம ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்கிற அந்த நம்பரை ஃபோன் பண்ணி நம்ம பதிவு செஞ்சால் நம்ம அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஒரு 7 நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் கொடுத்து பதிவு பண்ணி உள்ளே போயாச்சு அப்படின்னா அதோட டேஷ்போர்ட்டில் போயிடும் நண்பா. போன பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து என்ன இது சேஞ்ச் பண்ணணுமோ அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் அதில் போயிட்டு என்னொன்று பண்ணிடுங்க. அதோட ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு என்ன விண்ணப்பம் அப்படிங்கிறது இருக்கு நண்பா. அதில் நீங்கள் போயிடுச்சு அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி இதில் போயிட்டு அவங்களோட நேமு, தொலைபேசி எண், முகவரி எல்லாமே கரெக்டாக ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை அப்படி கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள், மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணிட்டு உறுப்பினரை சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது புதுசாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த வழிமுறை. இல்லை அப்படின்னா உறுப்பினரை சேர்க்கணும் இல்லை உறுப்பினரை நீக்கணும் அப்படின்னா அட்டை தொடர்பான சேவைக்கு இந்த ஆப்ஷனில் போகணும் நண்பா. இந்த ஆப்ஷனில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ரேஷன் கார்டுக்கு பதிவு பண்ணியிருக்கிற அந்த நம்பரை இதில் பண்ணி அதே மாதிரி 7 டிஜிட்டல் ஓடிபி வரும் நண்பா. 7 நம்பர் ஓடிபி வரும். அதை கொடுத்து பதிவு பண்ணியாச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், எப்படி உறுப்பினர் சேர்க்கணும், இல்லை எப்படி பண்ணணும் நண்பா. அதில் வந்து கண்டிப்பாக 5 வயதுக்கு மேற்பட்டவங்க அவ்வளோ பேருக்கும் ஆதார் கார்டு இருந்தால் தான் நண்பா உறுப்பினர் சேர்க்க முடியும். ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 5 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டும் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட்டை வச்சு உறுப்பினராக சேர்த்துக்கலாம். டேட் ஆஃப் சர்டிஃபிகேட்டு 5 வயதுக்கு கீழே தான் மட்டும் செல்லுபடி ஆகும் நண்பா. 5 வயதுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் உறுப்பினராக சேர்க்க முடியும் நண்பா. ஓகே நண்பா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நண்பா. ஓகே நண்பா.